வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர், இசையமைப்பாளர், பாடகர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் கங்கை அமரன். அவர் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேள்வியுடனே அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே பதறி போயிருந்தாங்க. மதுரையில் விரைந்து வந்த வெங்கட் பிரபு அவருடைய அப்பா உடல்நலம் பற்றி வெளியிட்டிருக்காரு. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடற்கூடவே சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் சகோதரம் இயக்குனர் வெங்கட் பிரபுவின் தந்தையுமான கங்கை அமரன் உடல்நலக்குறைவின் காரணமாக மானாமதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சிவகங்கை அருகே படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர், நடிகர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் கங்கை அமரன். இவர் தனது அண்ணன் இளையராஜா இசையமைத்த பல பாடலுக்கு பாடலாசிரியராக பணியாற்றியிருக்கிறார். எம்.எஸ். விஸ்வநாதன், சங்கர் கணேஷ், எஸ்.பி. பாலசுப்ரமணியன், யுவன் சங்கர் ராஜா ஆகியோரின் இசையிலும் பாடல்களை இயற்றியுள்ளார். பாடலாசிரியராக மட்டுமல்லாமல் மௌன கீதங்கள், வாழ்வே மாயம் போன்ற பல ஹிட் பாடலுக்கு இசையமைத்துள்ளார். பிரபு நடித்த கோழி கூவுது படத்தை இயக்கி இயக்குனராக மாறிய கங்கை அமரன், ராமராஜன், கனகா நடித்த கரகாட்டன் பரன் இயக்கி தமிழ் சினிமாவில் பெயர் எடுத்தார். அதிக நாட்களில் தேட்டரில் ஓடி வசூலை இந்த திரைப்படம் அள்ளியது. இவர் கடைசியாக தெம்மாங்கு பாட்டுக்காரன் என்ற படத்தை இயக்கினார். அந்த படத்துக்கு பிறகு மகன் வெங்கட் பிரபு இயக்கிய சென்னை 28 படத்தில் ஒரு சில காட்சிகளில் நடித்திருந்தார். சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடம் பிடித்த அமரன் தற்போது ஒரு படத்தில் நடித்து வருகிறார். அந்த திரைப்படத்தில் படப்பிடிப்பு சிவகங்கை மற்றும் மானாமதுரை சுற்றி தான் நடைபெற்று வரும் நிலையில் அதில் பங்கேற்பதற்காக மானாமதுரை வந்த கங்கை அமரனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து மானாமதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனையில் அனுமதித்தார். தகவல் அறிந்த அவரின் மகன்களான வெங்கட் பிரபு, பிரேம்ஜி உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக, பயப்பட அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும், பனிக்காலம் என்பதால் மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருடைய உடல்நலத்திற்கு பல்வேறு பிரபலங்கள் எல்லாருமே தொலைபேசியின் வாயிலாகவும் நேரடியாக போய கங்கை அமரனை பார்த்தீங்கன்னா விசாரித்து வர்றாரு. இந்த நிலையில் கங்கை அமரனுடன் அண்ணனான இளையராஜா பார்த்தீங்கன்னா அவர் மூலம் தொலைபேசியின் மூலமாக அவருடைய உடல்நலம் பற்றி கேட்டறிந்ததாகவும், அதனுடைய ஆடியோ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அவர் உடல்நலம் பற்றி தவறான ஒரு வதந்திகளை பரப்புகிறாங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக கங்கை அமரனுடைய மகனான வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.